நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஏன் இந்த விழா? தூணி ஏறி சென்று விட்டானே கம்பெனிக்காரன், அதற்காகவா? துவண்டி கிடந்த நாம் இன்று பாரத கொடியை தூக்கி பிடித்திருக்கிறோமே, அதற்காகவா? உன்னால் என்ன முடியும் என்று எதிரிகள் கொக்கரித்த வேளையில் இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று காட்டிய செருக்கினாளா? இவர்களுக்கா விடுதலை? ஆளத் தெரியுமா இவர்களுக்கு என்று ஆர்ப்பரித்தானே ஆங்கில பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில், அதற்காகவா? எதற்காக? மக்களுக்காக. மக்களே ஆளும் ஆட்சிதான் மக்களாட்சி என்ற தத்துவத்தின்படி உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக உயர்ந்து நிற்கிறோம் நாம். அதற்காகத்தான் எல்லா வளங்களும் சுரண்டப்பட்டு சக்கையாய் நின்றோம். அடிமை வாழ்வு வாழ்ந்தோம். ஏகலவனாய் ஏற்றம் பெற்று இன்று எழுந்து நிற்கின்றோம். மிதவாதமும் தீவிரவாதமும் மக்கள் சக்தியை வெள்ளையனுக்கு எதிராக ஒன்று திரட்டியது. வெள்ளையரின் குள்ளநரித்தனம் தோலுரிக்கப்பட்டன. சட்ட மறுப்பு, ஒத்துழையாமை, வெள்ளையனே வெளியேறு என வெகுண்டு எழுந்தது பாரதம். செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கம் விண்ணை பிளக்க கிடைத்தது சுதந்திரம். ஆம், 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர காற்றை சுவாசித்தோம். சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டை நிர்வகிக்க ஒரு நிரந்தரமான அரசியல் அமைப்பு தேவைப்பட்டது. இதற்காக டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் ஒரு வரைவு குழு அமைக்கப்பட்டது. இந்த அரசியல் அமைப்பு சுமார் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களுக்கு பிறகு நிறைவு பெற்றது. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பதற்கு சான்றாக மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சினால் கூட்டாட்சி முறையை கனடாவில் இருந்தும், அடிப்படை உரிமைகளை அமெரிக்காவில் முக்கிய ஐக்கிய நாடுகளில் இருந்தும், அடிப்படை கடமைகளை சோவியத் யூனியனில் இருந்தும், அரசியல் சட்ட திருத்த முறையை தென்னாப்பிரிக்காவில் இருந்தும் பெற்று புதுமைகளின் மொத்த உருவமாய் நின்றது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். நமக்கே நமக்கான சட்டம். ஒரு சாதாரண குடிமகனும் இந்த நாட்டின் தலைவனாக முடியும் என்ற நம்பிக்கையை தந்ததுதான் குடியரசு. முடியாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள், ஆனந்தமாக மக்களாட்சி மலர்ந்த நாள், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த நாள், அதுவே அற்புதமான குடியரசு நாள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நிலை அகற்றாதீர் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி மதம் கடந்து இந்திய மக்கள் அனைவரும் கொண்டாடும் தேசிய திருவிழா குடியரசு தின விழா. அகிம்சை வழியில் போராடிய காந்தியும், அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும், கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீர தமிழனும், சிறையில் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தனையிலும் நிரம்பி இருந்தது இந்த நாளுக்காகத்தான். 1950 ஜனவரி 26 இந்தியா நாட்டின் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது 565 சுதேச சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்தன. அவற்றை இணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உண்டு. அதனால்தான் அவர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். தனி மனிதன் சமுதாயத்தை சிந்திப்பதும், சமுதாயம் தனி மனிதனை சிந்திப்பதும் வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை வளர்த்துக் கொள்வதுடன் சமுதாய வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும், 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என கவிதை வாழ் கொண்ட பாரதியும், உங்களின் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறேன் என்ற நேதாஜியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவோம் என பாலகங்காதர திலகரும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். காந்தியின் கால் தேய்ந்தது, பாரதியின் விரல்கள் தேய்ந்தது, தூக்கிட்டு தூக்கிட்டு கயிர்கள் தேய்ந்தது, ஓட ஓட சுட்ட உயிர்கள் தேய்ந்தது, தேய்ந்து தேய்ந்து ஆங்கிலேயமும் தேய்ந்தது, பல தியாகிகளின் வீரர்களின் உயிர்கள் தேய்ந்து தேய்ந்து பெற்ற சுதந்திரம் நம் சுதந்திரம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ற அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இந்த அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கு இடையில் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்களையும் தியாகிகளையும் இந்நாளை நினைவு கூற வேண்டும். அவர்கள் பெற்று தந்த விடுதலையை காப்பது மண்ணில் மைந்தர்களான நமது கடமையாகும்.
இன்று 2026 இந்தியா விண்வெளியில் கால் பதிக்கிறது, பொருளாதாரத்தில் முன்னேறுகிறது, விளையாட்டுத் துறையில் உலகையே வியக்க வைக்கிறது. இத்தனைக்கும் அடிப்படை நமது சட்டம் தந்த சுதந்திரம் தான். ஒரு நாட்டின் வலிமை அந்த நாட்டின் இராணுவத்தில் மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களின் ஒற்றுமையிலும் சட்டத்தை மதிக்கும் ஒழுக்கத்திலும் தான் இருக்கிறது. எத்திசையில் புகழ் மணக்க இந்திய தாய் வளர்ந்து வருகிறாள். இதற்கு வித்திட்ட தியாகிகள் எத்துணை பேர். அவர்கள் சிந்திய ரத்தம் வீண் போகவில்லை. விண்ணை முட்டும் சாதனங்களால் விண்கலங்களை அனுப்பி இருக்கிறோம். நிலவுக்கு சந்திராயனையும் செவ்வாய்க்கு மங்கள்யானையும் அனுப்பியிருக்கிறோம். வற்றாத வளம் நிறைந்த பாரத மண்ணில் வேற்றுமை மறந்து கூடி குழாவுகிறோம். நாட்டை சீரழிக்கும் மதவெறி, ஜாதி வெறி, பயங்கரவாதம் ஆகியவற்றை வீழ்த்தி நமது முன்னோர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை பாதுகாத்து நாட்டின் வளர்ச்சியை ஒருங்கிணைந்து முன்னெடுக்க இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம். உலகமே அண்ணாந்து பார்க்கும் உன்னத நாடாக நமது பாரதத்தை மாற்றுவோம் என இக்குடியரசு தினத்தில் உறுதியேற்போம். வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.